ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏலைன் டாப். அதுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்லிட் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு அது. ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாப்புக்கு வந்து ஹைட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், என்றைக்குமே ஹைட்டும் விட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஹைட் எடுத்திருக்கேன். ஹைட் வந்து 40 இன்ச் தேவை. ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். கீழே மடக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கும் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ 40 இன்ச் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு. இது வந்து சைடில் நான் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மாடலில் நம்ம இதை தைக்கலாம். அதே மாதிரி வித்து வந்து எனக்கு வந்து பாட்டம் எவ்வளோ விட்டு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் வித்து வந்து டோட்டலாக 14 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் ஃபோல்டு. என்றைக்குமே நம்ம கட் பண்ண பொசிஷனில் டபுள் ஃபோல்டாக வச்சுருப்போம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் அந்த மாதிரி. இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன், இந்த சைடு வந்து ஓப்பன் போர்ஷன். ஸோ ஹைட்டை பார்த்தாச்சு, அதோடைய வித்தை பார்த்தாச்சு. இது வந்து 34 சைஸ்க்குள்ளே ஃப்ரண்ட் ஸ்லிட்டுக்குள்ளே டாப்பு. ஸோ ஹைட்டையும் பார்த்தாச்சு, வித்து. இனி வந்து நம்ம ஷோல்டர் பாருங்கள். நெக்கு வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்குடைய டெப்த்தும் 3 இன்ச்சு தான். இது வந்து ஒரு கொஞ்சம் ஸோ இது நம்ம ஒரு போட் நெக் மாதிரி எடுக்கலாம். இல்லை நம்ம காலர் வைக்கிற மாதிரி எடுக்கணும்னா 3 இன்ச் எடுத்துகிட்டு கீழே இங்கே நம்ம 1 இன்ச் எடுத்து ஒரு காலர் வைக்கணும். இது ஒரு போட் நெக் மாதிரி காமிக்கேன். ஸோ 3 இன்ச் விட்டும் 3 இன்ச் இதோடைய ஹைட்டு, ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம சேமாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இங்கே ஷோல்டர் வந்து ஒரு 4 இன்ச் எடுத்துக்கலாம். 3 இன்ச் வந்து நெக்கு, 4 இன்ச் வந்து ஷோல்டர். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் எடுத்துகிட்டு இது இவ்வளோ தான். இதுக்கு பிறகு இங்கேருந்து வந்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் 34 இன்ச்சுக்குள்ளே செஸ்ட்டு. ஸோ 34 டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு 2 இன்ச் இந்த எக்ஸ்ட்ராக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வெறும் இந்த இடுப்பு போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் இந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரான்ட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். மற்றபடிக்கு கீழே ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ 14 இன்ச் எடுத்துருக்கோமோ அவ்வளோ 14 இன்ச் நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ 2 இன்ச் அப்படிங்கிற மாதிரி வைக்காமல் கீழே வந்து நம்மளுக்கு நிறையாவே ஒரு ஃப்ளேர் கிடைக்கும், வீதி கிடைக்கும். ஸோ இது இடுப்பு போர்ஷன் வரைக்கும் மட்டும்தான் 2 இன்ச்சு. இது ரெண்டும் ஜாயிண்டாக தான் இருக்கும். ஸோ 34 இன்ச் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஒரு 2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். அதே மாதிரி மேலேருந்து கீழே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து கீழே ஒரு 15 இன்ச்சு கொண்டுட்டு வந்தாச்சுன்னா இங்கே வந்து இடுப்பு போர்ஷன் வரும். ஸோ இடுப்பு போர்ஷன் அதே மாதிரி 30 இன்ச் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இடுப்பு. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அந்தளவுக்கு நம்ம எழுதிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வரைக்கும் தான் நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம கீழே எவ்வளோ பாட்டம் எடுத்திருக்கோமோ 14 இன்ச் நான் பாட்டம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே க்ராஸாக மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே இது வந்து ஃபோல்டட் போர்ஷன், இது வந்து ஓப்பன் போர்ஷன். இந்த ஓப்பன் போர்ஷனில் ஒரு 2 இன்ச் மேலே இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வாக இப்படி கொடுத்துடணும். அப்போ வந்து இது கொஞ்சம் சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோடைய பேசிக் கட்டிங். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்லிட் வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் வைக்கிறதுக்கு பேக் போர்ஷன் அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்குள்ள டாப்பு மட்டும் எடுத்து சென்டர்லேருந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே பட்டி, இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி பட்டி வைப்போம் அந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே பட்டியை எடுத்து 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கணும். தைச்சிட்டு இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு, கீழேருந்து ஒரு 10 இன்ச்சு வரைக்கும் தான் அந்த பட்டியை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதை இவ்வளவும் ஓப்பன் விட்டுறணும். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி நம்ம பட்டன்ஸ் வச்சுக்கிடலாம். ஸோ நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் பட்டியை எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். கட் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பட்டன் பட்டி வைக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கீழேருந்து ஒரு 10 இன்ச், உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சு கீழேருந்து ஹைட்டு எவ்வளோ ஹைட்டில் ஸ்லிட்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்லிட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு 10 இன்ச்சில் இந்த ஸ்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இதோடைய டாப்போடைய டிராஃப்டிங். உங்களுக்கு இதை வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணுன்ட்டு நான் காமிக்கேன். இப்போ இதோடைய ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ ஸ்லீவ்ஸோடைய விட்த் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கோம். ஹைட் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 3 இன்ச் கொண்டு வந்து ஒரு கர்வ் கொடுத்துடணும். அப்புறம் பாட்டம் 5 இன்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லீவ்ஸ் நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸு.
இப்போ வந்து இதோடைய பேண்ட். இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, மேலே பட்டி தனியாக, கீழே நம்ம பேண்ட் தைக்கிறது வந்து எப்படின்னா, மேலே பட்டி போர்ஷன் தனியாக, கீழே பாட்டம் போர்ஷன் தனியாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேங்கிற சுருப்புலாம் வரும். ஸோ இது அந்த மாதிரி பேண்ட் இல்லாமல் இது ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுற மாதிரி ஜாயிண்டே இல்லாத மாதிரி ஃபேப்ரிக் பேண்ட் தான் ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு. இது வந்து ஃபோல்டட் போர்ஷன். இதுவுமே அதே மாதிரி 2 டபுள் ஃபோல்டு எடுத்துக்கிடணும். 2 ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். ஸோ டபுள் ஃபோல்டு. இந்த சைடு வந்து ஃபோல்டட் போர்ஷன், இந்த சைடு வந்து ஓப்பன் போர்ஷன். ஸோ ஹைட் வந்து இப்போ நான் இதில் வந்து 40 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன், இதில் 35 எடுத்திருக்கேன். ஹைட் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஷோல்டர்லேருந்து இந்த டாப்புக்கு எவ்வளோ லென்த் உங்களுக்கு தேவையோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அது மாதிரி இதுவுமே பேண்ட்டுமே இடுப்புலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு தகுந்தால நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 35 இன்ச் ப்ளஸ் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். எனக்கு கீழேயும் 1 இன்ச் நம்மளுக்கு மடக்கிறதுக்கு தேவைப்படும். மேலேயும் இது வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஃபோல்டு பண்ணதுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி 35 இன்ச் ப்ளஸ் ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வந்து ஹைட்டோடைய மெஷர்மெண்ட். அப்புறம் வித்து வந்து 10 இன்ச் பாருங்கள். வித்து வந்து நம்ம 12 இன்ச் எடுக்கணும். இதுதான் அந்த க்ராச் போர்ஷனோட சேர்த்து 12 இன்ச் இந்த மாதிரி வித்து. ஸோ ஹைட்டு வந்து 35 + 4 39 இன்ச் ஹைட்டு. அதுக்கு பிறகு 12 இன்ச் வந்து வித் எடுத்திருக்கோம். வித் எடுத்துகிட்டு மேலே இங்கேருந்து ஒரு க்ராச் போர்ஷனுக்கு 13 க்ராச் லைன் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்துடணும். கர்வ் கொடுத்துட்டு கீழே பாட்டம் அதே மாதிரி ஒரு 8 இன்ச். நம்மளுக்கு பாட்டம் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். பாட்டம் கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்கோம். ஸோ 8 இன்ச் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேண்ட்டோடைய மெஷர்மெண்ட். மேலே வந்து நான் ஏற்கனவே 4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ அந்த 4 இன்ச்சை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு 2 இன்ச்சு கிடைக்கும். ஸோ இது 2 இன்ச்சுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ள எலாஸ்டிக் மாதிரி வச்சுக்கிடலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே உள்ள மடக்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியை கொடுத்து கூட மடக்கி தச்சுக்கிடலாம். ஸோ இதுதான் பேண்ட்டோடைய மெஷர்மெண்ட். பாருங்கள், ஹைட்டு வித்து 12 இன்ச் எடுக்கணும். 12 இன்ச் எடுத்துகிட்டு இந்த ஓப்பன் போர்ஷன்லேருந்து ஒரு 2 இன்ச் இப்படி போயிட்டு மேலேருந்து இப்படி லைன் போட்டு இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு இதுதான் பாட்டம். ஸோ இதுதான் இதோடைய பேண்ட்டோடைய மெஷர்மெண்ட். உங்களுக்கு இதுவும் எப்படி பேப்பரில் கட் பண்ணி வேணும்னா நான் அந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி காமிக்கேன். ஸோ இதுதான் பக்கத்தில் நான் காமிக்கேன் பாருங்கள் பிக். அதோடைய அந்த மாதிரி இதை மாதிரி டிராஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சியூ வித் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.